18 தர்பார். வந்துட்டாயா வந்துட்டாயா. இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டுட்டு இட்லியை வெறும் தேங்காய் சட்னியோட கொடுக்குற அம்மாவார்களுக்கு வணக்கம். எப்படி போட்டாலும் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கார ஐயாவுக்கு வணக்கம். தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நம்ம தர்பாரில் ஏகப்பட்ட விஷயம் எக்கு தப்பா காத்துக்கிட்டு இருக்குது. வாங்க கொஞ்சம் கூட நேரத்தை வீண் பண்ணாம சரண் உள்ள போவோம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. இப்போ எங்கள் அண்ணா அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லை ஒளிஞ்சிருந்ததா? திருமாவளவன் அவர்கள் இப்போது கூட்டணியில் எந்த பிரச்சனைன்னு தெரியல. அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு பாட்டு பாடுறது இந்த நாட்டுக்கு முக்கியமா? இப்போ எவ்வளோ நம்பிக்கை வரும் உங்கள்கிட்ட? ஒரு டாக்டர் உயிரை காப்பாற்ற நீங்க நீங்க எல்லாருமே கபடி விளையாண்டு பார்த்துருப்பீங்க, ஆடி பார்த்துருப்பீங்க, பாடி பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தும்பப்பூ மாதிரி போட்டு உள்ள இறங்கியே கபடி 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 கபடின்னு ஆடின அமைச்சரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு வாங்க ஐயா. இந்த பக்கம் தும்பப்பூ மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டு கபடி ஆடினா நாங்க சும்மா இருக்க முடியுமா? சும்மா தான் இருந்துருவோமா? அப்படின்னு நம்ம மேயர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? கராத்தே கத்து கொடுத்துருக்காங்க. வா ஆ அப்படின்னு பெண்களுக்கு தற்காப்பு கலை முக்கியம் அப்படிங்கிறத மேயர் சொன்னா ரொம்ப அழகாத்தான் இருக்கு. ஐயா, ஒரு ஊர்ல ஒரு ஊர்வலம் நடக்கு. அந்த ஊர்வலத்துல ஆட்டம் பாட்டம்னு ஆடி பாடி ஜங்கு ஜங்குன்னு போவாங்க, வேட்டு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுல ஒரு குரூப் என்ன ஒன்று இருக்கு, வேட்டை பத்த வச்சுட்டு கையில வச்சு போட்டிருக்கு. டப்பு 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 டப்புன்னு வெடிக்கவும் வந்த போலீஸ்கார ஐயா, ஏய் கீழே வச்சு போட வேண்டிய வேட்டை கையில் வச்சு போடுதுன்னு பலார்னு ஒரு உடு விட்டாருவாருங்க. வேட்டை ஊரை பறந்து செதறி வெடிச்சு பிடிச்சி என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட்டா ஆகிப்போச்சு ஐயா. மல்யுத்த வீராங்கனை இருக்காங்களா வினோஷ் போகத்து. அந்த வினேஷ் போகத்து என்ன பண்ணிருக்காங்க, சமீபத்தில் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காங்க. இப்போ அவங்கள வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில வேட்பு மனுவை தாக்கல் பண்ண போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களுக்கு பூவை கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. கூடையான நினைக்கிய வேற பெட்டியில கொட்டியிருக்காங்க. அது என்ன பெட்டின்னு பாருங்க. ஐயா, திருப்பதி கோயிலுக்கு நாம போறோம். சாமியா பார்த்தவன ஐயா என்னைய காப்பாத்துன்னு போத்தடின்னு காலில் விழுவான். சருகண்டின்னு பிடிச்சி எடுத்து தூக்கி வெளியே ஓட்டுவாங்க.
இங்க வேற ஒண்ணு நடந்திருக்கு. ஒருத்தர் சாமி விட்டு வந்திருக்காரு, ஒரு பிரபல நடிகர். இவரா பார்த்த உடனே சாமியை கையை விட்டு சடக்குன்னு இவரு கல்ல விழுந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் இப்போ எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு காலில் விழுதாக ஆசீர்வாதங்கிற பேரில். இப்போ கூட சமீபத்தில் ஒரு வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு வந்த சாமியார் காலில் 60 வயசுக்கு மேலே இருக்க ஒரு ஆள் காலில் விழுகிறதையும் நாம் பார்த்தோம்னா இது சரியா, இது நல்லா இருக்கா, எப்படி ஒரு வரைமுறை வேணாமான்னு தான் கேட்டோம். மக்கள் உண்மையிலேயே வரைமுறையை வகுத்து தொகுத்து பெருக்கி கூட்டி கழிச்சு போட்டாங்க. அவங்க காலில் விழுவது என்பது தொன்று தொட்டு நம்ம சமூக ரீதியாக, நம்ம மத ரீதியான, ஒரு பண்பாடு ரீதியான ஒரு பழக்கவழக்கமாகவே பார்க்கப்படுகிறது. நம்முடைய நல்ல ஆசீர்வாதத்துக்காக வந்து நல்ல காரியங்களுக்காக வேண்டி பெரியவர்களிடம் சென்று காலில் விழுந்து வணங்கி அவர்கள் ஆசீர்வாதம் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். பெரியவங்க காலையாக இருந்தாலும் சரி, சிறியவங்க காலாக இருந்தாலும் யாரு காலிலையும் விழுகாமல் இருக்கிறது தான் சுயமரியாதை. சுயமரியாதைங்கிறது ஒரு மனுஷனுக்கு இழுக்கு வராமல் இருக்கிறது. காலில் விழுந்து காரியம் சாதிக்கணுங்கிறது இல்லை. நீ காலில் விழுகாததுக்கு முன்னாடியே நல்ல செயல்களை செஞ்சுக்குங்க, நன்மையை செய்யுங்க. ஒருத்தருக்கு நன்மை செஞ்சுட்டா காலில் விழுந்து காரியம் சாதிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இது வந்து யார் எங்கே விழுந்தாலும் அது வந்து தவறான விஷயம்தான். அதை வந்து நாங்கள் வந்து தவறாக தான் கருதுகிறோம். நம்ம இன்னைக்குமே ஒரு மனுஷனாக வாழ்ந்தோன்னா வந்துட்டு நம்மளுடைய தன்மானத்தையும் இந்த சுயமரியாதையும் இழக்கக்கூடாது. அவன் தான் வந்து ஒரு உண்மையான மனிதனாக ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் காலில் விழுகிறேன்னா ஒன்று அவங்க வந்து நம்ம தாய் தப்புனாங்களோ இல்லை வயதில் முதிர்ந்தவர்களாகளோ இல்லை ஆன்மீகத்தில் வந்து இறையர்கள் பெற்றவர்களாக இருந்தால் அவங்களுடைய காலில் அவங்க வயது குறைவுதாக இருந்தாலும் இறையர்கள் பெற்றவங்களுக்கு கால் விடுக்கலாம், தாய் தந்தை கால் விடலாம், வயதில் முதிர்ந்தவங்க கால் விட ஆட்சி பெறலாம். ஆனால் நம்ம வாக்குக்கு அதாவது சுயநலத்துக்காக எல்லார் காலையும் விழுக முடியாது. கால் விழுவது கலாச்சாரம் என்பது ஆரம்பிலிருந்து இறுதி வரை அதை தகர்த்தெறியப்பட வேண்டியது. அதே போலவே அரசியல் காரணங்களுக்காக, வாக்களை பெறுவதற்காக, ஒன்றை செயலை பெறுவதற்காக கால் விழுகிற கலாச்சாரம் என்பது தவறான போக்கு. அதை ஆரம்பிலிருந்தே கிளியறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்காரு, ஏங்க எல்லா கட்சியிலுமே மது வேணாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்கு. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துட்டு போறேன், இதில் என்ன தப்பு? இதுக்கு நீங்க அரசியல் சாயம் பூசி அப்படி இப்படிலாம் பண்ண நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலையே. மதுவை எதிர்ப்பது மட்டும்தான் என் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காருலாம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான். இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது, தேர்தலோடு இணைத்து பார்ப்பது, கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும். இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும். ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், ஆழமாக பரிசீலிக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். மதிப்புக்குரிய, மாண்புமிகு, பாசத்துக்குரிய எங்கள் அண்ணன் அழைக்கிறார், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கார். திருமாவளவன் ஐயா கூப்பிட்டுருக்காரலா போராட்டத்துக்கு வாங்கன்னு. அதுக்காக இப்படின்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினைக்காக போல் இருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ள 1000 வாட்ஸ் பல்பு எரியும் போல் இருக்கு அவருக்கு. மது ஒழிப்பு மாநாடை நடத்துகிற பெருமதிப்பிற்குரிய இன்றைக்கு விசிக கட்சியின் சார்பிலே மதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு கொடுத்ததே மகிழ்ச்சியாக, அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இது
இன்றைக்கு பத்திரிகைகளிலே முதல் பக்கத்தில் தலைப்பு செய்தியாக வந்திருப்பது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது என்பதை உணர முடியும். அந்த பக்கம் ஓபிஎஸ் ஐயா வந்து அவர் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பத்திரிக்கை எடுத்து கூப்பிடலையே, எப்படி நாம போறது? இருந்தாலும் கூப்பிட்டுருக்காருல, நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காந்து குசு 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 குசுன்னு பேசி அப்புறம் நாங்க சொல்லுதோம் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பொதுவாகத்தான் மதுவை தமிழகத்திலிருந்து துடைத்து எரியப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் அழைப்பு விடுத்திருக்கார்கள். எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். ஸ்பெசிஃபிக்காக யாரையும் கூப்பிடல, அவர் பொதுவாக தானே சொல்லியிருக்காரு. இங்க ஓபிஎஸ் ஐயா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு அக்கா இல்ல 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 எனக்கு அவர் மேல ஏதோ டவுட்டு, கூட்டணிக்குள்ள ஏதோ சண்டை ஓல் இருக்கு, அவருக்கு ஏதோ ஒத்து வரல ஓல் இருக்கு, அதனால கூட்டணி விட்டு கலர போறார் ஓல் இருக்கு அப்படின்னு லேசா சந்தேகத்தை கிளறி இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் இப்போது கூட்டணியில எந்த பிரச்சனைன்னு தெரியல. அதனால பல்வேறு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகள், வேங்கை வயல் பிரச்சனை, இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல்கள், குறிப்பாக மாணவர்கள் மீதான தாக்குதல் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து தான் ஒரு புதிய அரசியல் சக்தி என்பதை நிரூபிப்பதற்காகவோ அல்லது கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புவதற்காகவோ அவர் இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்றுதான் பார்க்கிறோம். அக்கா அப்படியே சந்தேகத்தை கிளறும் போது நம்ம அண்ணன் மதுரையில இருந்து இந்தாருங்க நீங்க கிளறுனது போதும், இப்ப என்னத்துக்கு இந்த மாநாடுன்னு கேட்க, கூட்டணியில இருந்திய அனுபவிச்சு எல்லாம் செஞ்சியா, அப்படியே கடைசி நேரம் வரும்போது மட்டும் மது ஒழிப்பா ஒழிச்சிருவீங்களா நீங்க? அட போங்க ஐயா, நான் வந்தா தான் முடியும், நான் வந்தா மட்டும்தான் முடியும்னு அண்ணன் அதுல உறுதியா இருக்கார். மதுவை டாஸ்மார்க்க மூடுறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொன்னது உண்டா? இனிமே சொல்லுவாங்களா? இப்ப எங்க அண்ணா அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல ஒளிஞ்சிருந்ததா? இப்ப கூப்பிட்டு என்ன ஆகும்? நீங்க யாரு மது ஒழிப்பு கொள்கையை ஏற்று மதுவை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்க மூடுறோம்னு நீங்க பேரறிவிப்பு செய்றீங்களோ அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னா அது போராட்டம். இது போராடி அப்புறம் மறுபடியும் அவங்க திறக்க தானே செய்வாங்க. எங்க அண்ணன் சொல்ற கருத்து சரி, அது யார் கூட இருந்துகிட்டு செய்யறது? நம்ம பாமக இருக்கிற அண்ணன் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஐயா, பள்ளிக்கூடத்து பக்கமும் காலேஜ் பக்கமும் இந்த போதையை விற்கிறாங்க, அதை வாங்கி குடிக்கிறத பார்க்கும்போது அனுபவிக்க பார்க்கும்போது என் மனசுல ஈட்டில் எடுத்து நங்குன்னு குத்துற மாதிரி இருக்கு, நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்க. என்கிட்ட ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் மட்டும் ஆட்சியை கொடுங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காலி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. விற்பனை தான் அதிகமா வந்துருச்சு, விற்பனை தான் அதிகமா 46,000 கோடி மருந்து, அது தாண்டி 50,000 கோடி அமைச்சர் சொல்றாரு. விற்பனை தான் அதிகமா 46,000 கோடி மருந்து, அது தாண்டி 50,000 கோடி அமைச்சர் சொல்றாரு. 50,000 கோடி எல்லாம் வச்சு 49,000 கோடி தான் வந்துச்சு. அடுத்தது எப்படி 55,000 கோடி சொன்னார். அவர் சொன்ன மாதிரி 55,000 கோடி வந்துருச்சு. இதுதான் எல்லாரும் பள்ளிக்கூட வாசல தான் இருக்கிறாங்க, கல்லூரி வாசல்ல தான் இருக்கிறாங்க. சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமுதாயம், இளைஞர்கள். அதை பார்த்தாலே எனக்கு மனசெல்லாம் கஷ்டம், பயம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், ஆத்திரம் ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். ஒரு மாதத்துல எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா ஒரு மாதம் எல்லாத்தையும் ஒழிச்சு வேண்டாம், ஒரே மாதம். நம்ம ஐயா முருக ஐயா வந்து இது ஆன்மீக பூமில்லா, இந்த பூமியில அவகருக்காக இவகருக்காகல்லா வாழ்ந்தாகல்லா, இங்க என்னையா திராவிட மாடல் சொல்லி ஆளை ஏமாத்துதுன்னு அருள்வாக்கு சொல்லாத குறையா கையை மாத்தணுமோ? ஓகே பரவாயில்ல, இப்படிதான் இருக்கட்டும் அப்படியே சொல்லியிருக்காருலா. தமிழகம் ஆன்மீக பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள், தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி தமிழ் பூமி. இங்க வந்து போலி திராவிடத்திற்கு இடமில்லை. ஐயா ஐயா ஆர்பி ஐயா, முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்தாலும் அவர் சொல்லுது பூரா இங்க சென்னையில நடக்குல்ல தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டா எங்க ஐயா நடக்கு? 6 கொலை நடக்கு, அங்கிட்டு ஏமா கற்பழிச்சு ஓடுறா, இந்த பக்கம் நகையை பிடிங்கிட்டு ஓடுறா, ஏமாத்திட்டு ஓடுறா, என்னையா நடக்கு இங்க, என்ன நடக்கு அப்படின்னு லேசா கொஞ்சம் அதட்டி கேட்டிருக்காங்க. ஒரே நாள்ல 6 கொலை தலைவரை கொலை கொலையா வந்திருக்கான்னு கிராமத்துல பாடுவாங்க, கொலை கொலையா வந்திருக்கான்னு கிராமத்துல பாடுவாங்க. இப்பெல்லாம் வந்து மனிதனை கொலை பண்றது சர்வசாதாரணமா போச்சு.
இதுக்கு உள்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லலை. அந்த அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு பாட்டு பாடுறது இந்த நாட்டுக்கு முக்கியமாக இப்போ. அதனால் அதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை. மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் பாடம் புகட்டுவார்கள். நம்ம தாமு ஐயா என்ன பண்ணியிருக்காரு, ஏன் ஒரு படம் வந்துச்சு டாம் டூம்னு ஓடும் சொன்னாங்க. 2 நாளைக்கு அப்புறம் தியேட்டரில் படத்தை காணும். அவர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சி 6 மாதத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஓடிடும், அது கட்சியே கிடையாது அப்படின்னு ஏகத்துக்கும் பொறிஞ்சு தள்ளி இருக்காரு மக்காச்சோளம் மாதிரி. திருவள்ளூர் மாவட்டம் இருக்குல்ல, அங்க ஒரு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் ஐயா, அவர் பேச்சு நல்லா தான் இருக்கு, ஆனா நல்லா இல்ல. ஐயாவுக்கு என்ன மன கஷ்டமோ தெரியல, லேசா மருந்த ஊத்திட்டு வந்து நின்றுக்காரு. ஏங்க பணி செய்யற இடத்துல இப்படி வரலாமா அப்படின்னு கேட்டா என்னென்னமோ சொல்றாரு. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நம்பிக்கை வரும் உங்கள்கிட்ட ஒரு டாக்டர். அடுத்ததா கன்னியாகுமரியில டமாலும் ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க இருந்து எட்டி இப்படி பார்த்தோம், அங்க ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருந்தவர் ஒருத்தர் மேல இடிச்சு கீழே விழுந்தார். ஐயா வண்டியில பிரேக் பிடிக்கிற போல் இருக்கு, அதனால விட்டுட்டார் போலுக்கு. ஏமா போய் பார்த்தா அவரும் அந்த உற்சாக பானத்துல இருந்திருக்கார். அந்த உற்சாக பானம் அவரை அந்த மாதிரி கீழே தள்ளி இருக்கு. அவர் யாருன்னு பார்த்தா மின் வாரியத்துல வேலை செய்தவரா. யாயா வேலைக்கு போற நேரத்துல இதெல்லாம் தேவைதானா?